ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம வீடுங்களில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எப்படியுமே நமக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் மீந்து போயிடும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி நம்ம யூஸ்வல் புதினா கொத்தமல்லி ஊறுகாய் மாதிரி இல்லாமல் அந்த பொடியையும் போட்டு தக்காளியெலாம் சேர்த்து செய்கிறது. இது ஒரு மாதம் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு இல்லாமல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டீட்டெயில்டு இந்த ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம வீட்டில் மீறுது இல்லையா, நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு வேணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன், புளி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வதக்கும் பொழுது காஞ்ச மிளகா, நம்ம ஒரு பொடியெலாம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்றது உங்களுக்கு ரேஷியோஸ் மாறி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வெறுமனே ஒரே ஒரு கீரையை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு இதுன்னா புதினா மட்டும் கொத்தமல்லி மட்டும் கூட வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு வாணலில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை அரைச்சிட்டு நம்ம திருப்பி வந்து எண்ணெயில் தான் சுருங்க நல்லா வதக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வதங்கினா போதும். எடுத்துட்டு இப்போ அதே வாணல்ல இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லெண்ணெயே விட்டு வதக்குங்க. அப்போ தான் வந்து இந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 5 காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் நம்ம தூளும் சேர்க்க போகிறோம், தனி மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், பொடியிலையும் மிளகு சேர்க்க போகிறோம். அதனால் 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, 2 பழுத்த தக்காளி அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தட்டி நம்ம வதக்கும் பொழுது சேர்த்துக்கணும். அரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துப்போம். ஸோ கொஞ்சம் பூண்டையும் நிறுத்திட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு அளவுக்கு நீங்கள் உரிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். சின்ன சைஸில் 3 பூண்டு அளவுக்கு. இப்போ இதில் புளியை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் புதினா, கொத்தமல்லி வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே இதை வந்து நல்லா வந்து சுருங்க வதங்கி நமக்கு வரும். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா காரப்பொடிகள் சேர்க்கும் பொழுது நெடி எடுக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ சுருளாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி சுருளாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் பொழுது இந்த வாணலையும் நல்லா கழுவுன மாதிரி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இப்போ இதுக்கு ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னமே, அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக ஆகணும். வெந்தயமும் செவக்க வறுக்கணும். ஆனால் வந்து கருக விட்டுறாதீங்க, அப்புறம் வாசம் வந்துடும். ஸோ இதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணல்ல இன்னும் 2 பொருட்கள் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் தனியா, அதாவது காஞ்ச கொத்தமல்லி விதை அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் செவக்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த கடுகு வெந்தய பொடியிலேயே சேர்த்து ஆற விட்டுடுங்க. நம்ம வந்து இதை தனியாக வந்து மிக்சி ஜாரில் நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் எப்படி வந்து அரைக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இது கூட இப்போ இந்த தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வாணலில் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி வழித்து சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வாணலை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட இப்போ வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி வதக்கி எடுக்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொடியையும் நான் நுணுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதே வாணல்லே நல்லா தாராளமாக ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து வடகம் தான் நான் தாளிக்க போகிறேன். நீங்கள் வடகம் விருப்பம் இல்லைன்னா கடுகு மட்டும் தாளிச்சுக்கோங்க. கூடவே
நான் வந்து கருவேப்பிலை இலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வறுக்கும் பொழுதே கூட வறுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து கூடவே கருவேப்பிலை இலை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நிறுத்தினேன்னு சொன்னேன் இல்லையா பூண்டு, அதை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்குங்க. நல்லா இந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கணும். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை விழுதை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பிளேட்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையே இந்த பிளேட்டில் சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் அலசின மாதிரி இந்த தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. இப்போ அதுவே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியே சேர்த்து நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்தாலும் நம்ம இந்த வதக்கி சுருளை வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஊறுகாவை எடுக்க போகிறோம். அதனால் இது கெட்டு போகாது. இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துட்டு இப்போ திருப்ப அதே மாதிரியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா சுருளை வதங்கி வரும். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல நிறம் மாறி நல்லா இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சம் தூளெல்லாம் சேர்த்து செஞ்ச இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலால் விட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி எப்படியும் வதக்கி எடுத்தோம்னா நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப்புன்ற பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை தட்டினீங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அவ்வளோதான், சூப்பரான புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து செஞ்ச இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.